ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு வந்த ஊர் தான் முதலூர். இந்த ஊரோட வரலாறையும் முக்கியமா இந்த சர்ச்சோட வரலாறையும் பார்க்க போறோம். வாங்க வரலாறை பார்க்கலாம். எங்களுடைய இந்த முதலூர் 1799ஆம் ஆண்டு தாவீது சுந்தரானந்தன் என்பவரால் தோற்றுவிக்கப்பட்டது. பக்கத்தில் உள்ள கிறிஸ்தவர்கள் எல்லாம் துன்புறும் பொழுது அவர்களை காப்பாற்றி அவர்களுக்காக குடியேற்றப்பட்ட முதல் கிறிஸ்தவ கிராமம். அதனாலதான் இதற்கு பெயர் முதலூர் என்று பெயர் வந்தது. இப்ப இருக்கிற ஆலயம் 1883ஆம் ஆண்டு ரெவரண்ட் ஹெச்பி நார்மன் அவர்களால் கட்டப்பட்டது. இந்த ஆலயத்தினுடைய மகிமை என்னவென்றால், எல்லா இடங்களிலும் நீங்க 7 என்ற பூரண எண்ணை காணலாம். 7 தூண்களில் 7 வளைவுகள் இருக்கும். ஆல்டருக்கு போகும்போது 7 படிகள் ஏறி போற மாதிரி ஆல்டருக்கு கட்டப்பட்டிருப்பாங்க. இவருடைய கோபுரம் 1929ஆம் ஆண்டு ஊர் மக்களால் கட்டப்பட்டது. நார்மன் அவர்கள் 2 தட்டோட நிப்பாட்டி விட்டாங்க. ஆலயத்தின் பிரதான வாசலில் மற்ற எல்லா வாசலையும் பார்த்தோம்னா ஆட்சிகள் 7 தான் இருக்கும். 7 குத்து விளக்கு இருக்கும், 7 மெழுகுவர்த்தி இருக்கும். இந்த ஆலயம் முழுவதும் 7 என்ற எண் வர்ற மாதிரி தான் விஷயம் இருக்கப்பட்டிருக்கும். எங்க ஆலயம் அழைப்பு மணி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த மணி இங்கிலாந்துல இருந்து கொண்டு வரப்பட்டது. ஞானஸ்தான தொட்டி பார்த்திருக்கோம்னா அது மிக அழகாக இருக்கும். அது வெளிப்படுத்தல் விசேஷத்துடைய இதை விவரிக்கிறதாக இருக்கும். இப்பொழுது ஒரு மணி பார்ப்பீர்கள். அந்த மணியானது எங்களுடைய 100ஆண்டு விழா கொண்டாடும் பொழுது மூக்குப்பிரியில் இருந்த ஒருவரால் வடிவமைக்கப்பட்டு இடையில் விடப்பட்டது. பிற்பாடு நாசரேத் ஆர்ட் இண்டஸ்ட்ரி ஸ்கூல் பள்ளியிலிருந்து அதை முழுமைப்படுத்தி இப்பொழுது 4 பக்கமும் அது மணிக்குடியாக தெரியும்படியாக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஊரிலுடைய பெருமை என்னவென்றால் 5 நேர்த்தெருக்களை கொண்டது. 5 தெருவும் ஆலயத்திலிருந்து சேர்கிற விதமாக மக்கள் சேர்கிற விதமாக அமைக்கப்பட்டது. அந்த காலங்களிலே துன்புறுத்தப்படும் பொழுது அவர்களை பாதுகாக்க, அவர்களை தாக்க அல்ல, அவர்களை பாதுகாப்பதற்காக, எங்கள் மக்களை பாதுகாப்பாக தாவீது சுந்தரானந்தன் அவர்களால் தடிக்கம்பு சேனை என்று சிலம்பாட்டம் சொல்லிக் கொடுக்கப்பட்டது. அதுபோக இப்பொழுது எங்கள் ஊரில் களியல் மிக சிறப்பாக ஆடுவார்கள். அந்த காலங்களில் நோவா என்பவர் இந்த களியலை ஆரம்பித்து கொடுத்தார். தொடர்ந்து இந்த காலத்து பிள்ளைகளும் அதை தொடர்ந்து கடைபிடித்து வருகிறார்கள். களியல் என்பது தமிழகத்தின் தலை சிறந்த கலைகளில் ஒன்று. அந்த கலை எங்கள் ஊரில் இப்பொழுது இருக்கிறது என்பது எங்களுக்கு மிகுந்த பெருமை.